காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் கருணாஸ் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் புகார் கூறிய நிலையில் அது தொடர்பான புகார் ஒன்றை நடிகர் கருணாஸ் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். அம்ருத், வணக்கம். நடிகை த்ரிஷா மற்றும் கருணாஸ் அவர்களை பற்றி அவதூறாக பேட்டியளித்த முன்னாள் அதிமுக பிரமுகர் ராஜு மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை கமிஷனர் அலுவலகத்திலே நடிகர் கருணாஸ் புகார் கொடுத்திருக்கின்றார். கூவத்தூரிலே அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த போது நடந்த சம்பவம் என நடிகை த்ரிஷா மற்றும் கருணாஸை தொடர்புபடுத்தி அதிமுக முன்னாள் நிர்வாகியான ஏபி ராஜு சர்ச்சையான சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலே அவரே மீண்டும் வீடியோ வெளியிட்டு, நான் வேறு விதமாக சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, நான் அது போன்று எந்த விதமான ஒரு தவறான கருத்தையும் குறிப்பிட விரும்பவில்லை, அது மட்டும் இல்லாமல் நான் கூறிய கருத்துக்கள் த்ரிஷா அவர்களையோ மற்றவர்களையோ புண்படுத்தும்படி இருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்றும் அவர் அந்த விளக்கத்திலே கூறியிருந்தார். இந்த நிலையிலே தான் நடிகர் கருணாஸ் சென்னை கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்று அவர் மீது புகார் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதிலே வேண்டுமென்றே என் மீது தேவையற்ற ஒரு விமர்சனத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் கருணாஸ் ஆகிய தன்னையும் பற்றி அவதூறு அளிக்கக்கூடிய வகையிலே, அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே முன்னாள் அதிமுக அந்த நிர்வாகியான ராஜு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். எனவே அது உண்மைக்கு புறம்பான அந்த தகவலை எங்களுடைய நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அவதூறு பரப்பக்கூடிய வகையிலும் அவர் செயல்பட்டிருக்கிறார். எனவே அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த புகாரை சென்னை காவல் நிலையத்திலே அந்த ஆணையர் அலுவலகத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அந்த CSR காப்பி போன்றவை எல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் சங்கத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் சார்பிலும் புகார் கொடுப்பதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. நடிகர் கருணாஸ் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகாரை கொடுத்திருக்கின்றார். அந்த புகார் மீது முன்னாள் அதிமுக நிர்வாகி ராஜு மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் கருணாஸ் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.